மேடம். ஹாய். எப்படி இருக்கீங்க? குழந்தை எப்படி இருக்கு? குழந்தை நல்லா இருக்கா குட்டி. வாவ், சூப்பர். லக்ஷ்மி மேடம், புள்ளைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்காம அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க இவனை பாத்துக்கிற விதத்துல குழந்தை ரொம்ப ஆக்டிவா இருக்கான். லட்சுமி மேடத்துக்கு புள்ளைய தனியா இருந்து வளர்க்கறது என்ன புதுசா? சந்தோஷம் வளர்க்கல? என்ன அவர் பெத்த புள்ள, இது தத்து புள்ள, அவ்வளவுதான். தத்து பிள்ளையா இருந்தாலும் பெத்த பிள்ளைக்கு மேலதான் பாத்துக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி மேடம். ఏంటి అక్కడ చూడు, అక్కడ చూడు. பாத்தீங்களா பரிமளாமா, அம்மாவும் புள்ளையும் தனித்தனியா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சந்தோஷ் கோவமா லட்சுமி அந்த குழந்தையும் பார்த்து பயங்கர ஆக்ரோஷமா இருக்கான். விட்டா எரிச்சிடுவான் போல இருக்கு. ஆமால, அப்போ நாம அங்க எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துவோமா? யா யா யா, பக்கா. பகை இன்னும் பெருசாகும். லக்ஷ்மி கையில இருக்கிற அந்த பேபி அப்படியே சந்தோஷம் உரிச்சு வச்சிருக்கல பரிமளமா. ஆமா ஆமா, அந்த பேபியை நல்லா பாருங்க, அந்த மூக்க பாருங்களேன், சோ கியூட். அப்படியே சந்தோஷ் தல. அவனு அந்த கண்ணை பாருங்களேன், கண்ணத்தை பாருங்களேன், அந்த லிப்ஸ பாருங்களேன், அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்கான். சோ குழந்தை சந்தோஷ் மாதிரியே இருக்கானா, அப்ப குணமும் கண்டிப்பா அவன் அப்பா மாதிரியே தான் இருக்கும் இல்லம்மா? ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சுதானே லட்சுமி அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கா. வளர வளர அவன் குட்டி சந்தோஷ தானே இருக்க போறான். வாவ், குட்டி சந்தோஷ். சந்தோஷோட செல்ல பேர் கூட குட்டி தானே, இவன் கூட குட்டி சந்தோஷ். சந்தோஷ், யா, பேர் கூட மேட்ச் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. வர வர நீங்க கூட டைமிங் டயலாக் எல்லாம் பஞ்ச் பஞ்ச் அடிக்கிறீங்க. சூப்பர், தேங்க் யூ. பரிமளமா, சந்தோஷம் ரொம்ப வெளிப்படுத்திட்டீங்க. தேங்க்ஸ் பிரதிபா. அப்படியே கொஞ்சம் போய் லட்சுமியும் கடுப்பேத்துவோமா? நோனோ, லக்ஷ்மி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. இன்னைக்கு இது போதும். பாத்தியாடா கண்ணா, குட்டி என்ன பார்த்தும் யாரோ மாதிரி பார்க்காம போயிட்டு இருக்கான். உன்ன மாதிரி இருக்கும்போது என் கைக்குள்ளேயே இருந்தவன் இன்னைக்கு இப்படி மாறி இருக்கான். என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம அவன் இருக்க மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா அது இப்ப அவன் தப்புன்னு காட்டிட்டு போறான்ல. இல்ல, அவனை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் என்னோட கெட்ட நேரம். ஆனா நீ பாரு, கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். சரியா தங்கம்? நீ எனக்காக ஒண்ணு பண்றியா? நல்லா படிச்சு நல்லதையே கேட்டு நல்லா வாழ்ந்து காட்டி அம்மாவோட வளர்ப்பு எப்படின்னு ஊர்ல எல்லாரும் சொல்ற மாதிரி வளரணும். சரியா? சந்தோஷ், என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு என்ன இருக்கு? எனக்கு இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த குழந்தை தான். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல பவி.
நான் பேசாம பெங்களூருக்கு வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பவி, அந்த குழந்தை இருக்கிறதுனாலதான் நமக்கு இத்தனை பிரச்சனையும் வருது. அதான் அந்த குழந்தைய ஒரு பணக்கார குடும்பத்துல தத்து கொடுத்துடலாம் நான் முடிவெடுத்துட்டேன். ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை பார்த்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன். என்னடா பேசுற? இதுக்கெல்லாம் அத்தை எப்படி ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிற? அதுக்கு தான் அந்த ஹரிசாரை நான் போய் பேச சொன்னேன். முதல்ல அவர் சரின்னு தான் சொன்னாரு. இப்போ அம்மா குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. நாளா இத பத்தி சொல்ல முடியாது, தத்து கொடுக்கறத பத்தின்னு சொல்றாரு. டேய், அதெல்லாம் காரணம் இல்லடா. குழந்தை இல்லைன்னா லட்சுமி இங்க வந்துருவா. அப்புறம் அந்த ஆள் அங்க தனியா தானே இருக்கணும். அதுக்குதான் அவரு பேச மாட்டேங்கிறாரு. ஹலோ, ஹரி சார் ஒன்னும் அப்படிப்பட்டவர் இல்ல. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அப்படின்னா அந்த குழந்தைய தத்து கொடுக்க வேண்டியதானே? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு தாண்டி இருக்கணும். அவ வந்து வேத்தாளு. அதான் சந்தோஷ் சொன்னதுக்கு மறுத்து இருக்கான். சந்தோஷ், ஹரி சார் பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவர் எப்பவுமே நம்ம குடும்பத்து மேல அக்கறையா இருக்கிறவரு. அத்தை கிட்ட அவரால பேச முடியாதுங்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துன கதையா இருக்கு. இவளுக்கு பயந்துகிட்டு நீ ஏன்டா வெளியூர் போனோம்? ஆம்பளையா தைரியமா அவளை மிரட்டி குழந்தைய தத்து கொடுக்க வைப்பியா? அதை விட்டுட்டு பெங்களூர் போறான் அது இதுன்னு. ஆமா சந்தோஷ், மயிலேனா இறகு போடாது. நீ தான் மடக்கி புடுங்கணும். அம்மாவா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. சந்தோஷ், இங்க யாரும் நல்லவங்க இல்ல. கெட்டது பண்றதுக்கு தான் எல்லாரும் பாக்குறாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சந்தோஷ், நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா. அத்தை ஆபீஸ்க்கு வந்ததும் அவங்க கிட்ட பக்குவமா நான் போய் பேசி புரிய வைக்கிறேன். அட போ பவி, அவங்க அந்த குழந்தை விஷயத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சும்மா என்ன விட்டுடு, எனக்கு நிம்மதி வேணும். எனக்கு என்ன நீ இப்படி பேசுற? ப்ளீஸ்டா. அதான் நான் சொல்றேன்ல, கண்டிப்பா அத்தை கிட்ட நான் பேசி ஒரு நல்ல முடிவா ஏதாவது சொல்றேன். எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருடா ப்ளீஸ். நம்ம குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு வெளியில இருந்து யாரும் வர வேணாம். இதுக்கு பேர் தான் உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றது. பாத்தியா வில்லியம்மா, என்னென்ன நம்ம தப்பா சொல்லிட்டோம்? நம்மள பார்த்து முறைச்சிட்டு போறா. அத்தை, நீங்க அந்த குழந்தை மேல பாசமா இருக்கீங்க. ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேங்கிறீங்க. ஆனா சந்தோஷ் குழந்தைய தத்து கொடுக்க சொல்றான். அதுவும் அத உங்ககிட்ட என்ன சொல்ல சொல்றான். எனக்கு உங்ககிட்ட இத பத்தி எப்படி பேசுறதுனே தெரியல அத்தை. அவன் கோவம் ஒரு பக்கம், உங்க பாசம் மறுபக்கம். என்னால முடியல அத்தை. என் பவி, இவ்ளோ பக்கத்துல இருக்கோம். ஆனா நாம ரொம்ப தூரமா போயிட்ட மாதிரி ஒரு உணர்வு. இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சில நேரத்துல மௌனம் கூட ரொம்ப கொடுமையானதுன்னு இப்பதான் புரியுது. மதர், ஷோக் டைம் ஆச்சு, வாங்க. வரேன். வாங்க 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 வாங்க, டைம் ஆச்சு, வாங்க. வரேன். என்ன எழுதுறீங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா?
வாங்க. உட்காருங்க உட்காருங்க மதர். ஹெட்ஃபோன் போட்டாச்சு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல கோவி. நான் பேசாம பெங்களூருக்கு வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். மதர் ஆல் செட். நீங்க ரெடி தானே மதர்? குழந்தைய பத்தி யோசிக்கிறீங்களா? குழந்தை வீட்டுல சமத்தா தூங்குவான். அவனை பத்தி யோசிக்காம ஷோல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, நல்லா பண்ணுங்க. பாய். மதர் ஆல் செட். நீங்க ரெடி தானே? ஓகே, பேசுங்க பேசுங்க பேசுங்க. பிங்க் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் நாம கொடுத்த வாக்கு காப்பாத்தணும். அதுக்காக நாம உறுதியா நிக்கணும். இந்த கருத்தோட நாம நிகழ்ச்சிக்கு போவோம். வாங்க, இப்ப முதல் காலர் யாருன்னு பாப்போமா? இது பிங்க் எஃப்எம் 113.8. ஹலோ, சொல்லுங்க. யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் என்னோட பேரை சொல்ல விரும்பல. எனக்கு இருக்கிற பிரச்சனைய உங்ககிட்ட சொல்லி ஒரு சொல்யூஷன் கேட்க தான் கால் பண்ணேன். சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ நான் அதை செய்றேன். கேளுங்க. மேடம், நானும் எங்க அத்தையும் மாமியார் மருமக மாதிரி இல்லாம அம்மாவும் பொண்ணுமா தான் இருந்தோம். எங்க 2 பேரோட ஒத்துமையை பார்த்து எங்க அபார்ட்மெண்ட்டே பொறாமப்படும். அந்த அளவுக்கு என் அத்தை என் மேல அன்பா இருப்பாங்க. எனக்கும் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொதுவா பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு போறதுனாதான் சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் எப்போடா திரும்பி நம்ம மாமியார பாப்போன்னு ஃபீல் பண்ணுவேன். அந்த அளவுக்கு எனக்கும் எங்க அத்தைய ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட கோவப்பட்டு பேசாம இருந்திருக்கேன். ஆனா என் அத்தை கூட பேசாம இருந்ததே இல்ல. பவி பேசுற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ கொஞ்ச நாளா நாங்க பேசிக்கிறதே இல்ல மேடம். எங்க அத்தை ரொம்ப நேர்மையானவங்க. எந்த அளவுக்குன்னா தான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு தன்னோட புள்ளையே பலி கொடுத்த மனுநீதி சோழன் அளவுக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தையால எங்க குடும்பத்துக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு பிள்ளை கண்டு
அத்தை அந்த குழந்தையோட அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக அவனை நான் தான் வளர்க்கணும்னு நிக்கிறாங்க. ஆனா என் புருஷன் என் அம்மா எனக்கு மட்டும்தான், அவங்க அன்பை நான் யார் கூடவும் பங்கு போட மாட்டேன்னு குழந்தையாவே அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த குழந்தைய தத்து கொடுத்துட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு அவன் நினைக்கிறான். அத இப்ப என்ன போய் அவங்க கிட்ட சொல்றான். நான் எப்படி இத அவங்க கிட்ட சொல்ல முடியும்? அப்படியே அத நான் சொன்னாலும் அவங்க அதுக்கு ஒத்துப்பாங்களா என்ன? ஒருவேளை குழந்தைய தத்து கொடுக்க அம்மா சம்மதிக்கலன்னா எனக்கு யாரும் வேண்டாம், நான் பெங்களூருக்கு போறேன்னு என் புருஷன் ரொம்ப கோவமா சொல்றான் மேடம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. சாரி மேடம். எனக்கு என் அத்தையும் வேணும், என் ஹஸ்பண்டும் வேணும். 2 பேரும் நல்லவங்க. மேடம், இந்த பிரச்சனைய உங்களை விட்டா வேற யாரும் சரியான தீர்வு சொல்லவே முடியாது. ப்ளீஸ் மேடம், எனக்கு என் வாழ்க்கையை திருப்பி கொடுக்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. என் குடும்பத்தோட நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்க பதில்ல தான் இருக்கு மேடம். உங்க பதில்ல தான் இருக்கு மேடம். ஃபேமிலிக்குள்ள ஃபேமிலி பேசிக்கிறாங்க. இது பாரு, இது பாருங்க, உங்க பிரச்சனையில உங்க நிலைமை, உங்க கணவரோட நிலைமை, ஏன் உங்க அத்தை நிலைமை, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனா இந்த பிரச்சனையில இருக்கிற இன்னொரு ஆளை நீங்க சுத்தமா மறந்துட்டீங்க. ஆமா, அந்த பிஞ்சு குழந்தை. உங்க பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்ல தெரியுது, கேட்கவும் ஆள் இருக்காங்க. ஆனா பிறந்த உடனேயே அம்மாவை இழந்து இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாத அந்த குழந்தைய பத்தி நீங்க யாரும் நினைச்சு பார்க்கல. உங்க யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு உங்க அத்தை தேடி போய் அந்த குழந்தைய தேடி போய் எடுத்துட்டு வரல. அந்த குழந்தைக்கு அவங்கள விட்ட வேற யாருமே இல்லையே. இத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க கூடாதா? உங்க கணவருக்கு உங்க அத்தைக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள இருக்கிற அந்த உறவு புரியல, புரியறதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஒரு ஆண் எந்த காலத்திலயும் அம்மா ஆக முடியாது.
நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு அம்மா புள்ள உறவு. எவ்வளவு வறுமையில இருந்தாலும் எந்த அம்மாவும் தம் புள்ளைய மனசு வந்து தத்து கொடுக்க மாட்டாங்க. உங்க கணவருக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. உங்க அம்மாவும் உங்களை பாரமா நினைச்சிருந்தா 25 வருஷத்துக்கு முன்னாடியே தத்து கொடுத்திருப்பாங்கன்னு. கொஞ்சம் புரிய வைங்க.